அஜித் ஃபேன்ஸ்க்கான அஜித் பில்டப் தான் ஓவரா இருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் முன்னாடி யாருமே எதுவுமே கிட்டே வரக்கூடாது. கட்சிக்கு வேணா டிஎம்கே டிவிகே, படம்னா தலை மட்டும்தான். திரிசா மேடம் தர்ம பத்தடியா இருந்தாலும் கொல்ல நம்ம சரியில்லைன்னா கொல்லுவாங்கன்றத காமெடியாவும் நடிச்சு காட்டியிருக்காரு. டெத்துல இருந்தாலும் கெத்த விடக்கூடாதுடா ஆரம்பிச்சிடாங்க எல்லாரும். அதுவே தரமா இருக்கு. வாய்ப்பே இல்லைண்ணா. இங்க பாக்கணும் இதான மேட்ரு. அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம். இந்த 4 நாள் என்ஜாய்மெண்ட் தான் படம். சரியான படம்னா ஜானிக்லாம் வராங்க ப்ரோ, டாங்லிலாம் வராரு ப்ரோ. வேற என்ன ப்ரோ? நல்லா போதும் ப்ரோ. நம்மளுக்கு பிஜிஎம் அச்சு சதுர ஊராரு ப்ரோ. நனவுபடுத்திருக்காங்க. பழைய பாட்டை சிம்ரன் கணக்கு எடுத்திருக்காங்க. வந்து திரிசா மேடம் தர்ம பத்தடியா இருந்தாலும் கொல்ல நம்ம சரியில்லைன்னா கொல்லுவாங்கன்றத காமெடியாவும் நடிச்சு காட்டியிருக்காரு. வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. பஞ்ச் டைலாக்லாம் டெத், அதாவது டெத்துல இருந்தாலும் கெத்த விடக்கூடாதுடா அது. ஓகே தலை எப்பவுமே ரெட்ராகன் தான். அவங்க ஃபேன்ஸுக்கு யோசனம் படம் பண்ணிடுறாரு. வேற லெவலு. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஃபுல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அப்புறம் எல்லாரோட தொண்டையும் போயிடுச்சு. ஜிவி பிரகாஷ் சொன்ன மாதிரி தொண்டை கிழிஞ்சிருச்சு. படம் முழுக்கவே கூஸ் பம்பு தான். ஏதோ ஒரு சீன் வச்சா பரவாயில்ல, படம் முழுக்க வச்சுட்டாரு. டெசிபிள் போய் காதே போச்சு. ஜானிக்லாம் வராங்க ப்ரோ, டாங்லிலாம் வராரு ப்ரோ. வேற என்ன ப்ரோ? நல்லா போதும் ப்ரோ. நம்மளுக்கு பிஜிஎம் அச்சு சதுர ஊராரு ப்ரோ. எல்லாமே பறக்குது ப்ரோ. டைரக்டா வேற ஒரு மாதிரி ப்ரோ. டைரக்டர்னா டைரக்டர் இந்த மேடம் கழிச்சு 15 நிமிஷம் எந்த படத்துல இருந்து பார்க்கவே மாட்டாங்க. ஆளு மாட்டோம் பாட்டுனா போறாங்க ப்ரோ. ப்ரோ நாங்க எதிர்பார்க்காத படம் ப்ரோ. இது எங்களுக்கு தெய்வம் மாதிரி கட்சி ப்ரோ. ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் போட்டு என்ன ப்ரோ செதுக்கிருக்காரு ப்ரோ. எந்த படம் இது? யாருமே எதுவுமே கிட்டே வரக்கூடாது. கட்சிக்கு வேணா டிஎம்கே டிவிகே, படம்னா தலை மட்டும்தான். வேற யாருமே கிட்ட வரவே முடியாது. படம் பேசும், அவ்வளவுதான். தரமான செய்ய குட் பேட் அக்லி படம் மாதிரி வரேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஜித் ஃபேன்ஸுக்கான ஒரு படம் தான் இது. அஜித் ஃபேன்ஸ் வந்து நல்லாவே ரசிக்கலாம். படத்தில் வந்து கதை வந்து பெருசாக இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல். ஃபர்ஸ்ட் ½ hour 45 minutes வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக அஜித் ஃபேன்ஸுக்கான அஜித் பில்டப் தான் ஓவராக இருக்குது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் முன்னாடி 15 minutes வந்து படம் சூடு பிடிக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம யூடியூப்பில் மீம்ஸ் எல்லாம் வரிசையாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி படம் ஃபாஸ்ட்டாக மீம்ஸாக நிறைய பழைய தமிழ் படங்களோட ரெஃபரன்சஸ்ஸு, நிறைய தமிழ் படங்களோட பாடல்கள், அந்த மாதிரி நிறைய விஷயம் படம் ஃபுல்லாக வருது. அஜித் ஃபேன்ஸ் ஒரு கொண்டாட்டம். Strictly for Ajit fans னு சொல்லலாம். ரொம்ப ஃபேன் பாய்ஸ் நம்ம. ஓகே. சோ நியூட்ரல் ஆடியன்ஸ் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும்? சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் அஜித் ஃபேன்ஸுக்கு ஓவர் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஸோ ஆதிக் மாதிரி ஒரு டைரக்டர் தான் எங்களுக்கு தேவைன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு அஜித். பேன் இண்டியா மூவி சம கலெக்ஷன் தல மாஸ். சம்பவம் சிறப்பான சம்பவம். எவ்வளோ நாள் கழிச்சு எப்படி பார்க்கணும்னு நினச்சோன்னா அந்த மாதிரி பார்த்தோம்.
எவனோ எடுப்புல இந்த மாதிரி படம் தான் தலை மட்டும் இல்ல. டைரக்டருக்கு ஒருத்த 100 கோடி கொடுங்க ஃப்ரீயாவே. டேரக்டர் வச்சு செஞ்சுட்டு பயங்கரம் செம்ம வேற மாதிரி It was nice, my first time experience. கிளி பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா நான் படம் படம் சூப்பரா இருக்கு. தலை வேற லெவல். சாரி ஏகே வேற லெவல் பண்ணிருக்காரு. படம் செம்ம. தரமான ஃபேன் பாய்ஸ் வேற லெவலில் இருந்தது. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. படத்தில் என்ன சொல்ல வராங்க? அது ஸ்டோரி கதை அதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். செலிப்ரேஷனாக இருக்குது மூவி, அதுதான் ஐ கேன் டெல். இந்த மூமெண்ட் இந்த வருஷம் இது ஒரு பிளாக் பஸ்டர் படம். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர், என்டர்டைன்மெண்ட் கேரண்டிட், ஃபன் கேரண்டி. ஸோ இப்போ மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாங்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. நம்மள அந்த விண்டேஜ் ஃபீலிங்கே கூட்டிகிட்டு போயிருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஹையாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். படம் இருக்குன்னு சொல்லி ட்ரைலரே அப்படிதான் இருக்கு, படமும் அப்படிதான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தோணலைங்க. இட்ஸ் கம்ப்ளீட் அஜித் மூவி அண்ட் ஆத்விக் வந்து தரமான ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா விண்டேஜ் நிறைய எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளுக்கு அந்த பாஸ்ட், அந்த நம்ம சைல்ட்ஹுட்டில் பார்த்தது நிறைய விஷயம் வந்து நல்லா நம்மளுக்கு இது பண்ண முடியுது, ரெமெம்பரன்ஸில் வருது. அந்த மாதிரி கடத்துற மாதிரியான படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வேற மாதிரி படம், வேற மாதிரி சம்பவம் அஜித்காக செஞ்சுருக்காங்க. த்ரிஷா அவங்களோட மொமெண்ட் நல்லா இருந்துச்சுங்களா? இல்லை சிம்ரன் அவங்களோட? சிம்ரன் வேற லெவலில் இருந்ததுங்க. மாஸ் என்ட்ரி அவங்க ரெண்டு பேரோட அந்த அந்த ரொம்ப கம்மியான சீன்ஸு, பட் வி வில் என்ஜாய் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் ஆஸ் யூஷுவல் அவர் ஹி ஹஸ் டன் இஸ் ஜாப் வெல். அந்த மாதிரி படத்தில் நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது, அதுவும் நல்லா இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். என்னன்னா அஜித் வந்து கொஞ்சம் சட்டிலாக நடிச்சா சட்டிலாகவே நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்காக வந்து நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி அது ஒரே ஒரு சீன் மட்டும்தான் இருக்குது, பட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆரம்பம் அந்த மாதிரி படம் இது வேற லெவல் படங்க. இந்த படத்தை கதைக்காக எடுத்ததா இல்லை அஜித்காக எடுத்தது? அஜித் சாருக்காக எடுத்தது. ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது நினைக்கிறேன். என் பேர் விஜய் தான், நான் அஜித் ஃபேன். ஒரு ரவுடியை வச்சுட்டு எப்படி குடும்ப வாழ்க்கை பண்ணுறதுன்றத திரிஷா மேடம் வந்து அதை ஃபீல் பண்ணியே யதார்த்தமாக கொண்டு போனாங்க. அப்புறம் குடும்பத்தில் ஒரு பையன் இப்படி மாட்டிருக்கும்போது அவனை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக நீங்கள் பழைய ரெட் ட்ராகனாக மாறணும் என்ற வேவ்ஸ்லாம் காட்டுறதுக்காக படத்தை ஒரு நல்ல ஒரு ரசிகர்கள் பார்க்குற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஓகே, விசுவாசத்தில் வந்து மகளுக்காக ஃபைட் அவுட். நீங்கள் இப்போ கரெக்டான கேள்வி கேட்டீங்க. விசுவாசத்தில் வந்து அந்த அந்த பார்த்த உடனே அப்பான்னு ஒரு இது வந்தது இல்லை. அதை மாதிரி இதில் ஒரு சன் வச்சுட்டு அவன் வந்து ஒரு குழந்தைய பிறக்கும் போதே பார்த்ததில்லை. அப்பா ஒரு கட்டத்தில் வந்து அவனே ஜெயிலுக்கு போயிட்டு மீட்டு எடுக்கும்போது பார்க்கும்போது அப்பா ஐ லவ் யூன்னு சொல்லும்போது ஒரு கொஞ்சம் வேவ்ஸ் வந்தது. ஆனால் அப்பா கூட எவ்வளோ பாசன்றதை நம்ம இந்த சூழ்நிலையை பார்க்குறோன்னு பார்த்துட்டு இந்த வருஷம் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த 4 நாள் என்ஜாய்மெண்ட் தான் படம். சரியான படம்ண்ணா, சான்ஸ் இல்லைண்ணா. வரைக்கிட்டாப்லாம் ஆதிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆதிக் லவ் யூ. ஃபுல்லா சம்பவம் தான், ஓஜி சம்பவம். படம் பிளாஸ்ட் சூப்பர் படம், சூப்பர். படத்துல வந்து பார்த்து சொல்லிட்டாங்க எல்லாம் பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். கேங்ஸ்டர் மூவி, பக்கா கேங்ஸ்டர், பக்கா மாஸ்டா படம். வேற மாதிரி பண்ணிட்டாங்க. மாஸ் தலை மாஸ் பண்ணிட்டாரு. தலை மாஸ்
வேற லெவல் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. அதான் சொல்லிட்டாருன்னா நம்ம எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக தான் இருக்கும். நானும் கெட்டவனாக தான் இருப்பேன். ஆனால் படத்தில் மட்டும்தான் அந்த சீனுக்காக மட்டும்தான். அவன் நிஜ வாழ்க்கையில் அவர் அதுமாரி நல்ல இந்த உலகத்திலே கிடையாது. புரியல தலை நம்ம வந்து நீ யாரை வந்து நம்மளை கேட்குற போச்சா நான் ஃபுல்லாக தலை ரத்தம் ஊற்றி நம்ம உடம்புல நம்மளை வந்து நீ கேட்குற போய் தலை தான் வாழ வீடு நம்ம கூட இருக்கிற நம்ம பார்த்து நம்ம மேலே இருக்கிற நம்ம பார்த்து இதே போதும் தலை பார்த்துட்டு இந்த பொழுது சின்ன பையன் மாதிரி தலையான்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். அது ஏகேவோட படம்னால ஏகே தானே வைக்க முடியும், வேற யாரால பண்ண முடியும்? அப்படிலாம் இல்லை, அது தலைக்கான படம் தான், கரெக்டாக இருக்குது. நாங்கள் அவரை எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பார்த்துப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. த்ரிஷா மேம், சிம்ரன் மேம், ஆசம், அல்டிமேட் பிளாஸ்ட். ஆதிக் ரவிச்சந்திரனோட மூவி அவர் டைரக்டர் சொல்கிற ஒரு ஃபேன் பாயின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஏகே சாரை நம்மளுக்கு ஏகேவை மட்டும் காமிக்கல, ஒரு காதல் மன்னன் அஜித்தாவும், ஒரு அல்டிமேட் ஸ்டார் அஜித்தாவும், ஒரு தலை அஜித்தாவும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டெலிவரி பண்ணிக்காரு ஒரு மூவியை. 2 hours 15 minutes. நீங்கள் இந்த சென்டிமெண்ட் ரொமான்ஸ் இதெல்லாம் எதிர்பார்த்து வராதீங்க. ஸ்டோரி லாஜிக் எதுவுமே எடுத்துன்னு வரீங்க. பட் நீங்கள் அஜித்தை ஒரு ஃபேன் பாயாகவும் பார்க்கலாம், நியூட்ரல் ஃபேனாகவும் பார்க்கலாம். வேறு லெவலில் காமிச்சிருக்காரு. அபிநந்தன் சினிமாட்டோகிராஃபர் ஒரு ஃப்ரேமையும் வேறு லெவலில் காமிச்சிருக்காரு. அண்ட் கல்யாண மாஸ்டர் அஜித் சாரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் பாட்டுக்கு டான்ஸ் ஆட வச்சிருக்காரு. செம்ம ஸ்டெப்ஸு, தேட்ரு வைப் செம்ம வைப் ஆகிடுச்சு. செம்மையாக கிழின்னு கிழிச்சிட்டாங்க. அண்ட் அஜித் சாருக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது, அது வேறு லெவல் மாஸ். செகண்ட் லெவல் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது, கிளாஸியான மாஸ். மோரோவர் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ₹1 சாங் தான் ஹிட்டுன்னு நினச்சோம். பட் உள்ளுக்குள்ள நிறைய மேட்டர் வச்சுருக்காரு, வேறு லெவலில் இருக்குது. ரெட்டிங் சிங் ஒரு சாங் ஆடுறாரு, அந்த ஃப்ரேம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. தேட்டரே ஃபுல்லாக சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் த்ரிஷா மேம் எலிகண்ட்டாக வராங்க, கம்மி சீன்ஸ் தான், ஓகே ஃபைன். அஜித் சாரும் அர்ஜுன் தாஸ் தான் வேறு லெவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அனிருத் வாய்ஸில் அந்த GBU சாங் வேறு லெவலில் இருந்துச்சு, ஃபுல் வைப்பு. ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் லைக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேன் பை மொமெண்ட் எடுக்கவே முடியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் செம்மையாக இருந்துச்சு. நல்ல வைப் சார். கடைசியாக ப்ளூபர்ஸ் போடுறாங்க சார், அதை கூட வைப் தான், சரியான வைப். மியூசிக் வேற லெவலில் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பாக சார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது சார், அதுவும் நல்லா இருந்துச்சு. இல்லை அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. 2 பேருமே பேஸ் வாய்ஸ் அஜித் சாருக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சு? 2 பேரும் அவங்கவுங்க ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். த்ரிஷா மேம் ஆஸ் யூஷுவல் அவங்க நல்லா அவங்களோட இதை பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எதுவானாலும் பரவாயில்லன்னு இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்ரன் வந்துட்டு சிம்ரன் வர சீனே செம்ம விசிலிங் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவங்க ஒரு நல்ல இது கொடுத்து ஆரம்பிச்சிடாங்க எல்லாரும், அதுவே தரமாக இருக்குது. வாய்ப்பே இல்லை, இங்கே பார்க்கணும், அதுதானே மேட்ரு. இங்கே பார்த்தா தான் வேற மாதிரி பண்ணால் இது மாதிரி தலை பார்க்கணும், மாதிரி தான் பார்க்கணும். தளபதி படம்லாம் இங்கே தான் பார்க்கணும். ரஜினி படம் எல்லாமே எப்படி ட்ரீட் எப்படி இருக்கு படம்? மியூசிக்ல எப்படி பண்ணிருக்காங்க? தரம் தல படம் எப்படி இருக்கு? தல சாங்ல எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் பயங்கரமா பண்ணிருக்காங்க. செதுக்கிறாரு சிம்ரன் த்ரிஷா அவங்க வேற லெவல். நான் நினைச்சே பார்க்கல. குட் பேட் அக்லி பார்த்துட்டே இருக்கலாம். அதே அது மாதிரி பார்த்து பல வருஷம் ஆகுது. ஒரு டயலாக் கேக்குற படம் எப்படி இருக்கு? கால்வனா சூப்பர் தான் போல. கால்வனா நிட்டு தான் இந்த படத்துல ப்ரோ. படம்னா சூப்பரா இருக்கு. குறைய சொல்ல முடியாது. குறை சொல்றது 4 பேர். அஜித் படம் எப்படி இருக்கு? தரமான சம்பவம். தரமான சம்பவம். மாசே சூப்பர். படம் பயங்கரம். தொண்டை கடிச்சு பேச முடியல. தலை மாச சொல்றது படம்
சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே படத்துல எல்லாமே நல்லா இருக்கு. எதுல பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எதுவுமே சொல்ல முடியல. லாஸ்ட் வரைக்குமே சூப்பரா இருக்கு. தரமான செய்க பிடிக்கும். சாங்ஸ்ல அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒரு இடத்துல கூட ஒரு இதுவே இல்லை. எல்லாமே சூப்பரா இருக்கு. இது குறைய சொல்லவே முடியாது. தேங்க்யூ. சொல்லிடுச்சு ரத்தமா வருது. என்ன பண்ணி தலை? சூப்பர் 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 ப்ரோ, சூப்பர், செம்மையாக இருக்குது. ஓல்டு சாங்ஸு செம்மையாக இருக்குது எல்லா சாங். முன்னாடி வந்துடுறேன். ரெடியா? ஐயோ பயமா இருக்குங்க. இத்தனை பேர் பயப்படாங்க. அவங்க பாடி கார்ட்ஸ் படம் எப்படிங்க இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப மாசா இருந்துச்சு. அஜித் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விண்டேஜ் அஜித்தை ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அவரோட மூவி ரெஃபரன்ஸை எடுத்து நம்மளை ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பக்கா ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு. அஜித் ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம விடாமுயற்சியில் சொன்னோம்ல மாசு இல்லைன்னு சொல்லி இதில் படம் ஃபுல்லாகவே மாசு தான் பண்ணியிருக்காரு அஜித் சார். அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கதை இல்லை, ரெஃபரன்ஸ்லேயே படம் போகுது ஃபுல்லாகவே. ஸ்டோரி பார்த்தா பெருசா இல்லைங்க. ஆனால் அஜித் படம் ஃபுல்லாக காட்டுறாங்க. அவர் ஃபுல்லாக மாஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ஜாய்மெண்ட்லேயே நம்மளுக்கு படம் முடிஞ்சிருது. சிம்ரன்லாம் ஜஸ்ட் கம்மி ஒரு சீன் அப்படிதான். ஒரு சீன் 2 சீன் தான். த்ரிஷா வராங்க. பட் சிம்ரன்லாம் 2 சீன் தான். வர சீன் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் படம் விடாமுயற்சி மாதிரி இல்லை. இதில் வேற ரோல். பட் நல்லா பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் எத்தனை வாட்டி பார்க்கலாம்? நாங்கள் அஜித் ஃபேனா 2-3 வாட்டி பார்ப்போம். மற்றவங்க பார்க்கலாம் 1 or 2 times கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். பட் அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஆனால் ஸ்டோரியாக பார்க்குறவங்களுக்கு ஏதாவது பெருசாக கனெக்ட் இருக்குமா? ஸ்டோரியாக பார்த்தா விடாமுயற்சி தான் எல்லாருமே ஆவரேஜ்னு சொல்லிட்டீங்களே. இப்போ இதை மாதிரி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பழைய சாங்ஸ் வந்து ரீமிக்ஸ் போட்டுருக்காங்க. அஜித் சாரே ஆலுமா டோலுமா சாங்லாம் வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒத்த ரூபா சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க படத்தில். ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். காம்பினேஷன் வந்து அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா பிக் பண்ணி கொடுத்தீங்க. அந்த சீன் வந்து எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காங்க. வாலி அந்த படத்தோட மெமரிஸ்லாம் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட், ஒரு விண்டேஜ் அஜித் சார் தான் யார், எத்தனை படம் நடிச்சிருக்காரு, என்னென்ன மாஸ் சீன்ஸ் இருக்குது, என்னென்ன மாஸ் டைலாக்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் 2 hours 15 minutes உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிருவாங்க. தயவு செய்து எல்லாம் ஓடிடியில் பார்க்காதீங்க. அண்ட் தேட்டருக்கு வர சொல்லும் ஃப்ரீ மைண்டில் வாங்க, ஓப்பன் மைண்டடாக வாங்க. எந்த லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு ஆக்டரை பார்க்க போகிறேன், எந்த அளவுக்கு இறங்கி பண்ணியிருக்காருன்னு பார்க்க போகிறேன். அஜித் சாரை மட்டும்தான் நேர்கொண்ட பார்வையும் பண்ண முடியும், விடாமுயற்சின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியும் பண்ண முடியும், இந்த மாதிரி ஃபேன்ஸ்க்காக ஒரு படத்தையும் பண்ண முடியும். ஸோ குட் பேட் அக்லி இஸ் வெரி வெரி குட். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம்.